அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக மாங்காய் சட்னி இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மாங்காய் துண்டு, தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, உப்பு, மிளகாய் தூள், சர்க்கரை, எண்ணெய். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த அம்மா கைமணத்துல உங்களுக்காக இன்னைக்கு மாங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இது வானொலி நல்லா சுட்டு இருக்கு. இதுல நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். மாங்காய நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண மாங்காயை நம்ம எண்ணெயில போட்டு இப்போ வதக்க போறேன். நான் கிடைக்கிற நேரத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி விதவிதமா சட்னி இல்ல மாங்காய் சாதம் இந்த மாதிரி விதவிதமா பண்ணி கொடுக்கறதா நாங்க அம்மா கைமணத்துல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நல்லா இதை வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே உங்களுக்கு அந்த மாங்காயோட வாசனை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரியும் வதக்கச்சு. இப்ப நல்லா வாசனையும் நல்லா தெரியுது எனக்கு. இங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதை எடுத்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சு போறேன். அதே பவுல்ல ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்ச நேரம் வதக்கினா போறோம் உங்களுக்கு. இதுல இதை நான் ஒரு அதே கப்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஒரு பவுல்ல தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தயிரை நான் இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுலயே பச்சை மிளகா காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் போடுறோம், கூட வந்து மிளகாய் தூளும் போடுறோம். அதனால நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா போட்டிருக்கேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் நம்ம புதினாவும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நான் போட்டுக்கிறேன். புதினா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. குரல் வளம் நல்லா வேணும் அப்படின்றவங்க வந்து வெந்நீர்ல நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல இந்த புதினாவை போட்டு நல்லா இது வாங்கினதுக்கு அப்புறம் அதை நல்லா கார்கல் பண்ணீங்கன்னா குரல் வளம் நல்லா உங்களுக்கு தெரியும். நல்லா பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே பாடுறதுக்கு எல்லா விதமான இதுக்கும் இந்த புதினா வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்குற ஒரு இலை. இது இனி அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல நான் கொஞ்சமா உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுதான் போறோம். சர்க்கரை கொஞ்சமா, சர்க்கரை. இதை நல்லா நம்ம இப்ப வந்து கலந்துக்கலாம். ஒரு வித்தியாசமான சட்னியா இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்துல புதினா பாத்தீங்கன்னா ஜீரணத்துக்கு முக்கியமான ஒரு இலைன்னு சொல்லலாம். அதை அவ்வளவு நல்லது புதினா உடம்புக்கு. இப்போ இந்த மாங்காய் இதையும் நான் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இதை மிக்சியில அரைச்சிக்க போறேன். ஏன்னா நம்ம சட்னியா சாப்பிட்றதுனால இதை மிக்சியில நான் இப்போ அரைக்க போறேன். இந்த தயிர் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வெறும் இந்த மாங்காய், கொத்தமல்லி, புதினா இதை வந்து நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல உப்பு, சர்க்கரை எல்லாமே போட்டாச்சு. உங்க வேலையை முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பண்ண போற ஒரே ஒரு வேலை, அரைச்சிட்டு அதை கலந்துட்டீங்கன்னா சுவையா இருக்கும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும் உங்க சட்னி. இப்ப நான் அதை அரைச்சிடுறேன். பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மைய அரைச்சிக்கலாம் இன்னொரு வாட்டி. இந்த மாதிரி நல்ல மைய அரைச்ச விழுத நம்ம இப்போ அதோட இந்த தயிரெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே கலந்துடலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா அப்படி கலந்துடலாம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாங்காய், கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைச்சி போட்டதுனால கலரே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதை வந்து நான் இப்படி எடுத்து சர்வ் பண்ணி தரேன். சுவையான மாங்காய் சட்னி உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்காக நான் சொல்லி தரேன். வானலியை போட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மாங்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல நம்ம முதல்ல தயிர் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதுலயே பச்சை மிளகா, மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுல நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சமா உப்பு, சர்க்கரை ரெண்டையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாங்காய், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில நல்லா வழுமுன்னு அரைச்சிருங்க. அரைச்ச விழுதியும் அதே தயிர்ல போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான மாங்காய் சட்னி உங்களுக்காக தயாராயிடுச்சு.